இது வேற ஒரு மாநிலத்தில் நிறைய, அதாவது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பல ரகங்களையும் வச்சுருக்கேன். அடுத்த மாநிலத்தில் எடுத்தோம்னா சிந்தூரான்றது கேரள ரகம், சிவப்பு ரகம். சிந்தூரான்றது கேரளாவில் ரிலீஸ் பண்ணது. இது ஒரு 25 பிரிக்ஸ் இருக்கும். சாப்பிட்டு தாய்லாந்து சூர்யா அற்புதமாக இருக்கும். இதை 10 நாள் வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் ஓப்பன் ஆனாலும் கெட்டு போகாது. மேல் தோல் மட்டும் சுருங்கும். புரியுதுங்களா? 6 சுவையும் உள்ளடக்கியது இந்த பலா கொட்டை, பலாச்சோலை, பலா பிஞ்சு. இதை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரகம் இது வேற ஒரு மாநிலத்தில் நிறைய, அதாவது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற பல ரகங்களையும் வச்சுருக்கேன். அடுத்த மாநிலத்தில் எடுத்தோம்னா சிந்தூரான்றது கேரள ரகம், சிவப்பு ரகம். சிந்தூரான்றது கேரளாவில் ரிலீஸ் பண்ணது. இது ஒரு 25 பிரிக்ஸ் இருக்கும். டாங் சூர்யாவுடைய சிறப்பு மாதிரி இதுவும் வந்து நிறத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம பகுதியில் அறிமுகப்படுத்தின ரகம் இந்த சிந்தூரா. 3 வருஷத்தில் காய்க்கும். 3 வருஷத்துல கரெக்ட்டா. ஆமா, மற்ற மரங்கள்லாம் 4 வருஷம் ஆகும், 4-5 கூட ஆகும். ஆமா, சிங்கப்பூரும் சிந்தூரா மட்டும் ஒட்டு மரங்கள்ல 3 வருஷத்துல பலன் தரக்கூடியது. விரைவில் பலன் தரக்கூடிய சிந்தூரா சிவப்பு. அதனால அதுக்கு சொன்ன மாதிரி கரோட்டின் இருக்கிற சிறப்பு, சிகப்பு சிறப்பு, சுவை வந்து நிறைய சாப்பிடலான்ற அளவுக்கு. இது கமர்ஷியலா விவசாயிகள் நிறைய பண்ணலாம் சார். இப்போ நிறைய பேர் எல்லாருமே மஞ்சள்னி போறது போது நமக்கு எப்பவுமே விவசாயிகளுக்கு லாபம் வேணும் இல்லையா? அந்த நோக்கத்துக்காகவும் மக்கள் கிடைக்கிறதுக்காகவும் நிறைய பேர் விவசாயம் புதுசா பண்றவங்க சிவப்பு பலா, அந்த சிந்தூர் பலா, டாங் சூர்யா அந்த மாதிரி. அது இல்லாம என்னன்னா இப்ப எல்லாரும் அந்த மஞ்சளையே பார்த்துட்டு வித்தியாசமான கலர் வந்து ஹைபிரிட் நீங்க சொன்னீங்களா? ஆமா அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது ஒரு அதுக்கு தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். தாய்லாந்து பலா இதுக்கு ஒண்ணா ஈக்குவலா இருக்குங்களா இல்ல அது அதிகமா சொல்றாங்க? அதாவதுங்க சுவையில ரெண்டும் ஒண்ணு. என்ன சொல்லலாம்னா அது வந்து அதாவதுங்க ஒரு 10 நாள் ஆனாலும் அந்த சொலை வந்து தாக்கு பிடிக்கும். எது அந்த தாய்லாந்து வெரைட்டி சூர்யா, அது ஒண்ணாங்க. சூர்யா அதாவது நறுக்குன்னு கிரன்ச்சி கேரட் மாதிரி இருக்கும் சார். சாப்பிடும்போது கேரட் கடிக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். சாப்பிட்டோம். ரெண்டும் கிட்டத்தட்ட என்ன அண்ணன் தம்பி மாதிரி. இது கோஸ் கடிக்கிறாங்க. ஆமா, ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி. அது வந்து என்ன சொன்னார், நீங்க என்ன சொன்னீங்க? கேரட் கடிக்கிற மாதிரி. இது அப்படி இருக்காது. கோஸ் கொஞ்சம் அது பொதுவா கேரளா வெரைட்டி பொதுவா எல்லாமே கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கும். ஆப்பிள் ஜாக்குங்க. ஒவ்வொரு பழத்துக்கும் பலாவுக்கு காரண பேரன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆப்பிள் ஜாக்குன்னு ஏன் பேர் வச்சேன்? பலானால கையில் பால் பிடிக்கும். ஆமாம். ஆப்பிளில் பால் கைக்கு பிடிக்குமா? இதில் வந்து கலர்லெஸ், கலரும் இருக்காது, வெளிர் நிறம். கம்லெஸ், கையில் பால் பிடிக்காது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 30 பிரிக்ஸ். அப்போ ஒரு ஆப்பிளை கட் பண்ணி இதில் ஒரு பீஸை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு சின்ன குழந்தையோ இல்லை பெரியவங்களே இது என்ன அப்படின்னு சொன்னால் பலான்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. வாசனை கிடையாது, நிறம் கிடையாது. ஆப்பிளை சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் இருக்கும். அதே சாப்பிட்டா தான் இருக்கும். நல்லா ஆப்பிளை சாப்பிடும்போது என்ன அதே ஃபீல் இருக்கும். நார் இருக்காது, கையில் போட்டால் உடையும். இதனுடைய சிறப்பு என்னன்னா ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா வாசனை பிடிக்காதவங்க இதை தவிர வேற எதுவும் வேணானுவங்க. ரெண்டாவது இதனுடைய சுவையை பிடிச்சவங்க எனக்கு இதுதான் வேணும். கையில் பால் ஒட்டாது, கையில் எண்ணெய் தடவாமல் இருக்கக்கூடிய பழம் இது. சரிங்களா? மிருது பலாவிலையும் எண்ணெய் தடவை இல்லை, இதுக்கும் எண்ணெய் தடவை இல்லை. சரி சார். இப்போ இந்த பலா நம்ம ரெட் பலா பார்த்தோம், இந்த பழம் பார்த்துருக்கோம். இதே நம்ம கஸ்டமர் இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம கட் பண்ணி அதை அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். கொடுக்கலாம். சரி சார். அடுத்ததுங்க கடுகு சிறுத்தாலும் வந்து காரம் போவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். சின்ன பழம் அந்த மாதிரி இது 5 கிலோவுக்கு மேலே வராது. அதிகபட்சம் 5 கிலோ தான். இது வந்து 3 கிலோ பழங்க. இதோட சுவை என்னன்னா 34 பிரிக்ஸ் இருக்கும். தமிழ்ங்கிறது ரொம்ப ருத்ராட்ச சைஸ் தான் இருக்கும் போல இருக்கு சார். ருத்ராட்ச மாதிரி ரொம்ப குட்டி தான். குட்டி சொல்ல டேஸ்ட் வந்து நீங்க ஒரு நல்லா பழுத்த பிறகு அதை எடுத்து சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீமா இது பலாவான்னு தெரியாது. சரி. அதனால இது சுவைக்கு ஒரு சிறப்பானது. ஹோம் பேக் ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ 5 கிலோ போனால் ஒரு அந்த மாதிரி சின்ன ரகம் கேட்குறவங்களுக்கு ஒரு தலை சிறந்த ரகம் இது டைனி கிரீம். ஆனால் ஸ்வீட்டு இனிப்பு நல்லா இனிப்பு தான். அதாவது கரும்பு சாறு விட 3 மடங்கு இல்லை, 36 இல்லை. அப்போ 11, 12 தான் கரும்பு சாறு. நீங்கள் ஜூஸ் குடிக்கலாம், கரும்பு ஜூஸ் 11, 12 தான் அந்த ஜூஸோட சுவை. இது 3 மடங்கு இருக்கும். இது 1 கிலோ எவ்வளோ சார் போகும் மார்க்கெட்டில் 50 ரூபா போகும். நம்ம தோட்டத்தில் 50 ரூபா தான். டேஸ்ட் கூட உள்ளது, ரேட்டு கூட. அதான் நல்ல பலாட்டி கேட்கும்போது நமக்கு அந்த மாதிரி மாட்டு இப்போ போகிறோம் ஏதாவது கும்பலாக வச்சிருப்பாங்க, அதில் ஒன்று வாங்குறோம். அதில் நம்ம ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டேஸ்ட்டாக இருந்தால் எவ்வளோ வாங்கிடுவாங்க சார் காசு கொடுத்து. ஆமாம். யோசிக்க மாட்டாங்க. காசு முக்கியம் இல்லை. ஆனால் நிறைய பேர் பலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா கூட அதை கணிக்க முடியாது. இது டேஸ்ட்டாக இருக்குமா இருக்கும், எவ்வளோ சுளைகள் இருக்குங்கிறத கணிக்க முடியாது. நாங்கள் சுவையை நோக்கி போகிறோம். அடுத்து ஒரு அற்புதமான தகவலை சொல்ல போகிறேன்.
பலாவில் ஒரு 150 ரகங்களை 2000 வளர்க்க ஆரம்பித்து ஆராய்ச்சியும் பண்ணிக்கிட்டு 150 ரகங்களுடைய என்ன செயல்பாடுகளையும் எப்படி காய்க்குன்னு பார்க்கும்போது திருநெல்வேலியிலிருந்து கொண்டு வந்த ஒரு கொட்டையை போட்டு வளர்த்த ஒரு மரம். இந்த மரத்தினுடைய சிறப்பு என்னன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை 150 மரத்திலும் 2வது ரேங்க்ல இருக்கார். 2வது இடம் சுவையில். முதலிடம் இந்த பலா கொடுத்துருக்கீங்க இருக்கு சொல்றேன். சரி, இதனுடைய சிறப்பு என்னன்னா, இந்த மஞ்சளும் இந்த சுவையும் நீங்க சாப்பிடும்போது நீங்க சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட கொடுக்க போறேன். சுவையில் கரும்பின் சுவையில் 3 மடங்கு. திக்னஸ்ல நீங்க அப்படியே பார்க்கலாம், கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் திக்னஸ். நல்ல திக்னஸ் இருக்கு. 1 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கும். வாயில போட்டோம்னா அது என்ன அல்வாவா சரி பலாச்சோலையா, இயற்கையில இப்படி ஒரு சுவையை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லலாம். அல்வா கூட இதுல சேர்த்தா நல்லா இருக்கு சார். நீங்க லாஸ்ட் டைம் ஒரு டைம் கொடுத்தீங்க, நம்ம வீட்டுல போயிட்டு அது அல்வா பண்ணோம். அது எதுவுமே ரொம்ப ஸ்வீட்லாம் சேர்க்காமலே அது ஒரு நேச்சுரலாகவே ஒரு அல்வா மாதிரி வந்து. அதில் இன்னொரு சிறப்பு சொல்லிடுறேங்க. எந்த ரகங்கள் 30 பிக்ஸ் மேலே உள்ளதோ அது எதுக்கு சிறந்த ரகம்னு சொன்னோம்னா, ஸ்குவாஷ் செய்யறது, ஐஸ்கிரீம் செய்யறது, சர்க்கரை குறைச்சி இயற்கை என்ன சொல்றது, சுவை கூடுதலாக இருக்கு, அதிகமாக. ஆமா, சர்க்கரையோட அளவு குறைச்சிக்கலாம். அல்வா செய்யணும்னா சர்க்கரை இல்லாமலே செய்யக்கூடிய இருக்கிற உள்ள ஒரே பழம். ஓகே, சர்க்கரையே தேவையில்லை. அப்படியே எடுத்து நெய்யை, அந்த பாகை அப்படியே நெய்யை போட்டு வதக்கி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அல்வா கிடைக்கும். மேடம் நான் கேட்டுங்க, ஏன்னா மேடம் நிறைய ரெசிபி எல்லாம் பண்றவங்க. ஆமா, அவங்க நிறைய, அதாவது வாட்டர் ஆப்பிள்ல ஒரு ரெசிபி பண்ணலாம். பக்கத்துல வாங்க. அப்படி இல்லைங்க, இதனுடைய சிறப்பு என்னம்மா, ஒரு ட்ரே, சின்ன ஒரு சில்வர் பாத்திரம், ஒரு 10 சொலையை எடுத்துக்கிட்டு அந்த 10 சொலையை 3 நாள் அதை என்ன சொல்ல கூழா மாற்றிடணும். கூழாக்கி 3 நாள் வெயிலில் வச்சுருந்தோம்னா, அதாவது நெய் இல்லாமல், வானல் இல்லாமல், அடுப்பில் ஏற்றாமல் ஒரு அல்வா செய்யலாம். நீங்கள் அப்படியே 3 நாள் காய வச்சிங்கன்னா 1 அங்குலம் திக்னஸ் 1/2 அங்குலமாக வரும். அதுக்கு பேர் வந்து லெதர். ஆனால் இதில் கிடைக்கக்கூடியது அல்வா. மற்ற பழத்தில் கிடைக்கிறது லெதர், மேங்கோ லெதர். ஷீட் மாதிரி பிரித்து எடுக்கலாம். அதை வந்து சின்னதாக கட் பண்ணி ரோல் விற்பாங்க, மேங்கோ ரோல். இது அப்படி பண்ண முடியாது. இதையும் ரோல் பண்ணலாம். இந்த ரோலை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இது வெல்லமா சர்க்கரையா அல்வாவா என்னன்னு தெரியாது, 3 சேர்ந்த ஒரு சுவை கிடைக்கும். இதுக்கு பேர் நெல்லை அல்வா. கொண்டு வந்து நெல்லையில இருந்து கொண்டு வந்த விதையில கொண்டு வந்து அவங்க தோட்டத்துல வளர்த்து அதை இப்போ ஒரு இதா பண்ணிருக்காங்க. எடுத்துங்க சார், ஒன்னொரு எடுத்து டேஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய ஃபீல் எல்லாம் கையில சொல்லுங்க. கையில வச்சிருங்க தயவுசெய்து, எல்லாம் நான் சொல்லும்போது சாப்பிடுங்க. உனக்கு இருக்கு பலா, உங்க கையில வந்து பலாச்சோளம் இருக்கு. எடுத்த உடனே என்ன பண்ணும் குரங்கு, என்ன பண்ணும், அப்படியே கிடைக்கும் நம்ம முன்னோர். அந்த மாதிரி இது சொலையை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். சொலையை வந்து இந்த எந்த ஒரு பக்கம் எடுத்து ரெண்டா இருக்கணும். இப்படி இது ஒரு பகுதி, இது அப்படியே சாப்பிடுங்கப்பா. யார் கரெக்டாக சாப்பிட்றீங்கன்னு பாருங்க. கொட்டை தனியாக எடுத்துக்கணும். அடுத்த பகுதி 2ஆக கடிச்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிடலாம். அப்படியே கடிச்சு சாப்பிட்றவங்க சில பேர் வந்து பழத்தை சாப்பிட்டு அனுபவம்லாம் அப்படியே எடுத்து கடிப்பாங்க. ஆமாம், இந்த பேசும் நாங்கெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க சார். இப்போ பொறுமை கிடையாது. கிடைச்சா என்ன பண்ணுவோம்னா, இந்த பக்கம் ஒரு கடி, அந்த பக்கம் ஒரு கடி கடிச்சு பாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம். இங்கே இருக்கவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா மொத்தமாக போட்டு கொட்டையை வாய்ப்பு அப்படி பண்ணுறது வாய்ப்பு இல்லை. இந்த ரகம் வந்து தாய்லாந்து சூர்யா, புரியுங்களா? இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு தாய்லாந்து சூர்யா அற்புதமாக இருக்கும். இதை 10 நாள் வச்சுருந்தாலும், ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும், ஓப்பனாக இருந்தாலும் கெட்டு போகாது. மேல் தோல் மட்டும் சுருங்கும். புரியுதுங்களா? அப்போ இது வந்து வச்சிருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற தாங்கும் திறன் உள்ள அருமையான ஒரு ரகம். சரியா? அடுத்தது சாப்பிடும்போது எப்படி இருக்கு? சார் என்ன சொன்னார்? கேரட் நறுக்குன்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபீல் இதில் இருக்கும். அதே மாதிரி நம்ம பண்ருட்டி பலாவில் பாதி எப்படி இருக்கும், பாதி வந்து மெல்ட்டிங், வாயில் போட்டால் அல்வா கரையிற மாதிரி கரையும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட். சரிங்களா? அடுத்தது இன்னொரு தகவல் இந்த நேரத்தில் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். பலா 6 சுவைக்கு சொந்தக்காரர். பலா வந்து 6 சுவைக்கு சொந்தக்காரர். இந்த கொட்டை யார் கையில் வச்சுருக்கீங்க? அப்படியே இந்த இப்போ ஏன் முன்னாடி எல்லோரும் இதை சாப்பிடணும். இதுக்கு தொலின்னு சொல்லுவாங்க, தோலுன்னு சொல்லுவாங்க. கொட்டை மேலே உள்ள தோல், இந்த மெல்லிய தோலுக்கு 6 சுவையில் ஒரு சுவை. சாப்பிட்டுட்டு என்ன சுவைன்னு சொல்லுங்கள். அது பரவாயில்ல, இன்னொன்று எடுத்துங்க. இல்லை கொடுங்க. என்ன சுவை சார்? என்னங்க? ஒரு மனுஷனுடைய ஆரோக்கியம் 6 சுவையில் அடங்கியிருக்கு.
6 சுவையை யார் சாப்பிட்றீங்களோ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம். 6 சுவையை யார் தினம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அவசியம் இல்லை. ஒவ்வொரு சுவையும் ஒரு விதமான பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ இந்த தோற்பை என்ன பண்ணுறீங்க, தூக்கி போட்டுறீங்க. யார் ஒரு சுளையை சாப்பிட்டுட்டு ஒரு அந்த தோலையும் சாப்பிட்றாங்களோ அவங்க வயிற்ற கலக்காது. நீங்கள் ஒரு நேரத்தில் 15 சுளை சாப்பிட்டீங்கன்னா 15 சுளையும் அந்த கொட்டை மேலே தோலையும் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்கள் வயிறு சமன்படுத்தப்படும். வயிறு கலக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் இல்லையா? ஆமாம். நான்லாம் 25 சுளை சாப்பிடுவேன், இன்னும் ஒன்றும் பண்ணாது. புதுசாக சாப்பிட்றவங்களும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலே கூட இந்த தோல் வந்து அந்த தோற்பு சுவை உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், அந்த வயிற்றையும் கலக்காது. இதுக்கு மட்டும்தான் எல்லா பழமும் அதே தான். எந்த பலாப்பழத்துலையும் அந்த தோற்பு இருக்கும், எந்த பலாப்பழத்தில் கொட்டை மேலே தோலும் இருக்கும். அப்போ 2 சுவையை நீங்கள் ஒரு நேரத்தில் எடுத்துறீங்க. 6 சுவை என்னன்னு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 2 அனுபவிச்சிட்டீங்க. இனிப்பு இப்போ இந்த சுளையை வந்து வெளிப்படுத்தாது. பொத்துன்னு கீழே தரையில் போட்டுட்டு அந்த காயை அறுத்து உங்ககிட்ட கொடுத்தோம்னா அடிப்பட்ட இடத்துல கசப்பு வரும். கசப்பு யாராவது உருவாக்க முடியுமா? உள்ளுக்குள்ளால் ஒளிந்திருக்கிறது, இது அதில் ஒளிந்திருக்கு. இந்த பழுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்னா என்ன இருக்கும், புளிக்கும். இந்த கொட்டையை அப்படியே எடுத்து கடிச்சிங்கன்னா கார்ப்பு. உள்ளுக்குள்ளேயே மலைஞ்சிருக்கக்கூடியது உப்பு. 6 சுவையும் உள்ளடக்கியது இந்த பலா கொட்டை, பலாச்சோலை, பலா பிஞ்சு. இதை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரகசியத்தை இந்த நேரத்தில் கிரீன்லேண்ட் நர்சரியில் நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. யாரெல்லாம் பலா பிஞ்சு, பலா கொட்டை பிரியாணி, பலா சொலை பிரியாணி, பலா பிஞ்சு பிரியாணி உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றினீங்கன்னா பழம் தான் உங்களுக்கு முன்னாடி வரும். பழம்னா உங்களுக்கு என்ன நினைக்கும்? சுளைகள் தான் ஞாபகம். சொலை நினைக்கும், சொலை தான் நினைக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க தெரியுமா? 4000 ஹெக்டர்ல இருந்து 8 கோடி பேர் சாப்பிட முடியுமா? 3/4 பங்கு ஏற்றுமதியாவது, 1/4 பங்கு உள் மாநிலத்தை கிடைக்கிது. ஒரு தலைக்கு கிடைக்கக்கூடிய சொலை 5 சொலை ரேஷன். இப்போ நான் 10 சொலை சாப்பிட்டோம்னா அந்த 8 கோடி பேரில் ஒருத்தவங்க சொல்லி நான் சாப்பிட்டேன். அவங்க சாப்பாடை நீங்கள் நம்ம சாப்பிட. ஆமாம். இது ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த வருஷத்தில் எத்தனை சொலை சாப்பிட்றீங்க ஐயா? உண்மையை மட்டும் உண்மையை சொல்லணும். சுகர் பேஷண்ட்னா எடுத்ததே கிடையாது. சரி, அவர் ரேஷனை யாரா சாப்பிட்டாங்க? நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 சாப்பிட்றேன். 100. அப்போ அவர் 19 பேர் சாப்பிட்டாரு. 19 பேர் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்க. 15னா 3 பேர். 3 பேரில் அவருக்கு ஒரு ரேஷன் போக 2 ரேஷன் எக்ஸ்ட்ரா. நீங்கள் சூப்பர். நீங்கள் 50. நீங்கள் அப்போ ஒரு 3 சொலை இது வரைக்கும் இப்போதான் சாப்பிட்ருக்காரு. நம்ம விழாவில் முக்கணி திருவிழாவில் 2 சாப்பிட்ருக்காரு. யாரும் விட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, அவர் இல்லை இன்னும் 3 சொலை அவர் சாப்பிடணும் பாக்கி இருக்கு. அவருடைய ரேஷனை இன்னும் முடிக்கல. அவர் இன்னும் 3 எடுத்து சாப்பிட்டு தான் நீங்க போகணும். இல்லை இருக்கு சாரு. சூப்பர். 199 பேர் இல்லை 40 பேர்ல 39 பேர் ரேஷன் சாப்பிட்ருக்காங்க. அப்போ 39 பேர் இருக்கட்டும், 39 பேர் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணணும்? அதிகமாக கேரளாவில் 1 லட்சம் ஹெக்டர் உற்பத்தி, 1 லட்சம் ஹெக்டர் சாகுபடியாகுது. காஃபி எஸ்டேட், டீ எஸ்டேட், தனிப்பேர் எல்லாமே. தமிழ்நாட்டின் அவலத்தை நினைத்து பாருங்கள். விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு இல்லை. இந்த பலாவை சாப்பிட தெரியல. அவங்களுடைய உணவில் கேரளாவில் பப்படம், புரியுங்களா, எந்த உணவும் சேர்த்துக்கிட்டு பொரியல், புரியுதுங்களா, மீன் குழம்புல இந்த பலாக்கொட்டையை போடுவாங்க, கறி குழம்புல இந்த பலாக்கொட்டையை போடுவாங்க. ஆமாம், நமக்கு இதை சமைக்கவே தெரியாது. சாம்பாரில் போடுவாங்க, புரியுங்களா, கிரேவியில் போடுவாங்க, லட்டு செய்வாங்க, இந்த மாவை அரைச்சி முறுக்கு செய்வாங்க. இந்த மாவை வந்து ஆமாம் மைதா மாவில் கலந்து பலா ஆட்டான்னு விற்கிறாங்க. ஆட்டான்றது கோதுமை மாவு இல்லையா? ஆமாம். ஜாக் ஃப்ரூட் ஆன்னு இப்போ கமர்ஷியலாக எக்ஸ்போர்ட் ஆகுது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஜாக் ஃப்ரூட்டை காய வச்சு மாவை அரைச்சி ஜாக் ஃப்ரூட் ஆட்டா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன் இந்த தகவல் இங்கே சொல்கிறேன்னா, பலாவை நட சொல்கிறீங்க சார், விலை இல்லைன்னு. நீங்கள் சாப்பிட்லன்னா எப்படி விலை வரும்? எப்படி பொருள் அழியும்? அப்போ அந்த டெக்னிக் என்ன பயன் இருக்குங்கிறதே சொல்லணும் மக்கள். ஆமாம். சொன்னாதான் 2022 என் தோட்டத்தில் பலா ஒரு நாள் திருவிழா நடத்தி 1500 பேர் பலா பிரியாணி போட்டோம். ஆமா, மறக்க முடியாத விஷயம். ஆமா ஆமா, நானும் வந்து சாப்பிட்டேன். அந்த விழா அன்னைக்கு அறிமுகமானாங்க எனக்கு. ஆமா ஆமா, எல்லாரும். அந்த விழாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 10 விசேஷங்கள்ல ஒரு விசேஷங்கள்ல என்னால் வந்து பிரியாணி பார்க்க முடியுது. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு. என்ன ஒரு அதிர்ச்சியான தகவலை உங்ககிட்ட சொல்றேன். பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? பிரியாணி பண்ணோம்னா என்ன பிரியாணி இப்போ நம்ம விசேஷத்தில் போடுவோம்? காளான் பிரியாணி 250 ரூபா. பலா பிஞ்சு 10 ரூபாய்க்கும் கிடைக்கும், 100 ரூபாய்க்கும் கிடைக்கும். 2 கிலோ அறுத்தா தான் 1 கிலோ அந்த சமைக்கக்கூடிய பொருள் கிடைக்கும். அதை விட சீப்பான பொருள், அதை விட 10 மடங்கு புனிதமானது, சத்துக்கள் நிறைஞ்சு பலா. ஆக இதை சாப்பிட்றது நமக்கு இப்போ ஏன் விழிப்புணர்வு வரல?
இது யார் சொல்லணும்? எல்லாரும் பலா வச்சிருக்க குடும்ப நிகழ்ச்சியில் என்ன நடக்குதுன்னா காளான் பிரியாணி போடுறாங்க. நேத்து நான் காளான் பிரியாணி சாப்பிட்டேன். பண்ருட்டிலே சொல்றீங்களா? பண்ருட்டில நேத்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில பலா பிரியாணி போட தெரியல. பலா பிரியாணினா பலா பிஞ்சு இருந்தால் தான் போடலான்னு அவங்க தவறான சிந்தனை. சொலையை மட்டும் போட்டு பண்ணலாம், பலா கொட்டையை மட்டும் போட்டு பண்ணலாம், பலா பிஞ்சை மட்டும் போட்டு பண்ணலாம். இப்படி அது எதை போட்டாலும் பலா பிரியாணி, பலா கொட்டை பிரியாணி, பலாச்சோள பிரியாணி. இதெல்லாம் எப்போ நம்ம செய்கிறோமோ, எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் நம்ம ஆரோக்கியம் கிடைக்கும், பலாவுக்கும் விலை கிடைக்கும், விவசாயிகளுக்கும் விலை கிடைக்கும். அதனால் பலாவை பயன்படுத்த தெரியல அப்படின்ற ஒரு என்னுடைய என்னது வேதனையை உங்ககிட்ட நான் வெளிப்படுத்த ஆதங்கம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு சத்தான பொருள், ஆரோக்கியமான பொருள், இதை எல்லாரும் பயன்படுத்தணும். உங்களுக்கு சீப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து எங்கே கேட்டாலும் உடனே கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்குது பண்ருட்டி பகுதியில். அங்கே இருக்கவங்களுக்கு இதை சாப்பிட தெரியல. அதனால் எல்லாரும் சாப்பிடணுன்றது என்னோட வேண்டுகோள். ஓகே, அடுத்து மாம்பழம். இது அடுத்ததுங்க தேன் மஞ்சள் பலா. இதுவும் ஒரு சுவைக்கு சொந்தக்காரர். இது அதாவது 34 பிரிக்ஸ் வரும். 34 ஒரு தடவை. ஆமாம், நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஆமாம், நல்லா நிறைய சொல்ல இருக்கும், நல்ல நிறமும் அடர்ந்த மஞ்சள், சுவையும் 34. இது முக்கியமான நபர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கும். 30க்கு மேலே போகிறது எல்லாமே தேன்பலா. 25 மேலே போனாலும் தேன்பலா. அதனால் சுவைக்கு சொந்தக்காரர், நிறத்துக்கு சொந்தக்காரர், ஒரு அற்புதமான ஒரு ரகம் இந்த தேன் மஞ்சள் பலா. ஆமாங்க. அடுத்தது பலா எந்த மரத்தை குடும்பத்தை சேர்ந்துன்றது இந்த நேரத்தில் பதிவு பண்ணுறேன். பலாவும் கரிப்பலாவும் ஒரு குடும்பம், அரச மரம் ஆலமரம் பலா குடும்பம், மல்பெரி ஒரே குடும்பம். இப்போ சொல்லுங்கள், பலாவோட பிறந்த அண்ணன் தம்பி யார் சொல்லுங்க? ஆளுக்கு ஒன்று சொல்லுங்கள். பலாவோட பிறந்தவங்க யார்? பலா குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லுங்கள். அரச மரம், ஆலமரம், பால் உள்ள மரம். புரியுதுங்களா? பலாமரம், கரிப்பலா. மல்பெரி கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், ஆனால் அதுவும் சேர்ந்த பரத்தை சேர்ந்தது தான். கரிப்பலா, ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், பலாமரம். அப்போ இதெல்லாம் எத்தனை ஆண்டு வாழ்ந்துருக்கும்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? அரச மரம் எத்தனை வருஷம் இருக்கும்? நீங்க பிறந்ததுலேருந்தே பார்க்கலாம், உங்க தாத்தா பிறந்ததுலேயே பார்க்கலாம், 1000 ஆண்டுகளுக்கு மேல. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையில 1000 ஆண்டுகளை கடந்த பலாமரங்கள் இருக்கு. ஆக எத்தனை தலைமுறைக்கு இது பாதுகாப்பு நினைக்கிறீங்க? கடவுளுக்கு தான் தெரியும். எத்தனை தலைமுறைக்கு கொடுக்கணும்? என்ன பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 20 தலைமுறைன்னு சொல்றோம். ஆனால் தலைமுறைன்ற பேச்சுக்கே இல்லை. இந்த உலகம் உள்ளவரை பலா இருக்கும். பலாவை நீங்க வெட்டாத வரைக்கும் அது அழியாது. அழியா வரம் பெற்றது இந்த பலா. அதனால இது வந்து சமையலுக்கு ஏற்றது அப்படின்றத முடிச்சுக்கலாம். நன்றி.